ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் செய்ய போகிற ரெசிபி அருமையான சுவையான சீத்தாப்பழ பாயாசம். அதை எப்படி செஞ்சதை பார்ப்போம். முதல்ல நாங்கள் 1 லிட்டர் கொழுப்பு நிறைந்த பாலை 500 ml வரைக்கும் காய்ச்சி எடுத்துக்கொள்ளணும். கொழுப்பு நிறைஞ்ச பாலண்டபடியாக அடி பிடிக்கும். அதனால் மிதமான சூட்டில் வச்சு கொதிக்க வையுங்கோ. இடையே கிடைக்க கிளறி விட்டுக்கொள்ளுங்கோ. பொங்கி வராத அளவுக்கு கிளறி விட்டுக்கொள்ளுங்க. பால் காய்ச்சி கொஞ்சம் இறுக்கமாக வந்த பிறகு இதுக்குள்ள நாங்கள் 1/4 கப் அளவு சர்க்கரை போடுவோம். ஒரு டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் போடுவோம். சர்க்கரை ஏலக்காய் எல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சாச்சு. இனி நாங்கள் அடுப்பை நிப்பாட்டிட்டு பாலை நல்லா கூலாகும் வரைக்கும் மூடி வச்சுக்கொள்ளுவோம். ஒரு வழுத்த சீத்தாப்பழம் எடுத்துருக்கிறேன். இதை நாங்கள் விதை நீக்கி எடுக்கணும். ஒரு கரண்டியால் உள்ளுக்கு இருக்கிறது எல்லாத்தையும் வலிச்சு எடுத்துக்கொள்ளணும். நல்லா பழுத்த தண்டபடியாக வேலைக்கு வந்துடும். நாங்கள் எல்லா விதைகளையும் எடுப்போம். இப்படி ஒரு வடி தட்டை எடுத்துருக்கிறேன். இதுக்கு நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற சீத்தாப்பழத்தை போட்டு கரண்டியால் மசிப்போம். எல்லாத்தையும் மசிச்சு எடுத்தாச்சு. ஆற வச்ச பாலுக்கு நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற சீத்தாப்பழத்தை போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நாங்கள் ஒரு பவுலுக்கு மாற்றி எடுப்போம். இதை நாங்கள் அரை மணி நேரத்தையெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுப்போம். ஃப்ரிட்ஜில் வச்சு கூலாக்கியாச்சு. இது நாங்கள் இதுக்கு மேலே டெக்கரேஷன் பண்ணணும். அதுக்கு நான் ரோசாப்பூ இதழ்கள், பிஸ்தாசியன், முந்திரியை இதெல்லாம் வெட்டி வச்சுருக்கிறேன். இதை நாங்கள் இதுக்கு மேலே தூவி விடுவோம். ஓகே நேர்களே, அருமையான சுவையான சீத்தாப்பழ பாயாசம் ரெடி ஆகிட்டு இதை நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அருமையான சுவையான ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.